السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க இந்த சிறப்பான விழாவின் தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற ஏனைய உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்களே, இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, ஒரு 19 ஆண்டு காலத்தினுடைய தொடராக நடக்கக்கூடிய ஒரு மீலாது விழா ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு அமலில், ஒரு முயற்சியில் தொடர்ச்சியை எப்பொழுது அல்லாஹ் தருவான் என்றால், ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த முயற்சி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த முயற்சியை அல்லாஹ் தொடரச் செய்வான். இது அல்லாஹ்வினுடைய சுன்னத், நடைமுறை. எந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறதோ, எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறதோ, அந்த அமலை அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த வகையில் இந்த முயற்சி ஏறத்தாழ 19 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்லாஹ்வுக்கு மிகவும் மிகவும் ஒரு பிடித்து போன ஒரு முயற்சி என்பதற்கு ஒரு அடையாளம் தான். இந்த விழாவுக்காக வேண்டி, சிறப்பான இந்த விழாவுக்காக வேண்டி ஏற்பாடு செய்த ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், குறிப்பாக இமாம் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான ஒரு கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, பொதுவாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அழைப்பு பொதுவாக அழைக்கப்படும், எல்லா மக்களையும் அழைக்கப்படும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க என்பதாக அழைக்கப்படும். அழைப்பு எல்லோருடைய காதுக்கும் செல்லும். வரக்கூடியவுடைய எண்ணிக்கை யாருக்கு வசதிப்படுதோ அவர்கள் வருவார்கள். எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். இது நம்ம பார்ப்போம். ஆனால் பொதுவாக உலமாக்கள் எழுதுவாங்க, ஒரு அழகான வார்த்தை எழுதுவாங்க. அழைப்பு என்பது ஒன்று நாம கொடுக்கக்கூடிய அழைப்பு, எல்லாரையும் கூப்பிடுவோம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனா வர்றவங்க யாரு வருவாங்க அப்படின்னா, யாருக்கு இறைவன் அழைப்பு கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் வர முடியும். அல்லாஹ் தன் சார்பாக அழைப்பான். வருகிறவர்கள் இப்படி நினைக்க முடியாது, எனக்கு நேரம் இருந்துச்சு, ஏன் எனக்கு விருப்பம் இருந்துச்சு, நான் நினைச்சேன், நான் வந்தேன். நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏனென்றால் இது சொர்க்கத்தினுடைய பூங்கா. சொர்க்கத்தினுடைய பூங்கா இது. ஹிலபுல் திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தின் பூங்காவை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நீங்க சொல்றீங்களே, உலகத்துல சொர்க்கத்துடைய பூங்கா இருக்கவா செய்யுது கேட்டாங்க. ஆமா, இருக்கத்தான் செய்யுதுன்னு சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்கே அல்லாஹ்வை பற்றியும் என்னை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த அழகான ஒரு காத்து, ஒரு தென்றல் காத்து சொர்க்கத்தை அப்படியே ஞாபகப்படுத்துது. அல்லாஹ் நம்ம அனைவரும் இங்க எப்படி ஒன்று சேர்த்தானோ இதே மாதிரி சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய இயக்கம்
ஒரு பிரியத்தின் மீதுதான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு பிரியத்தை எல்லோருடைய மனசிலும் வச்சிருக்கிறார். அந்த பிரியத்தின் அடிப்படையில் தான் உலகமும் இயங்குகிறது. சொல்ல போனா ஆகிரத்தும் கூட மனசுல இருக்கக்கூடிய ஒருவித பிரியத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. யாருடைய மனசுல எந்த பிரியமும் இல்லைன்னு வைங்க. தகப்பனாருக்கு கணவருக்கு மனைவியின் மீது பிரியம் இல்லை, மனைவிக்கு கணவன் மீது பிரியம் இல்லை, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மீது பிரியம் இல்லை என்றால் யார் என்ன வேலை செய்வாங்க? யாருக்காக வேண்டி சம்பாதிக்கணும்? யாரும் எந்த உழைப்பையும் செய்ய மாட்டாங்க, யாருக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு பிரியத்தை உள்ள வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டுறான். நான் தான் பிரியத்தையே போட்டேன் அப்படிங்கிறான். பெண்களின் மீது, குழந்தைகளின் மீது, காசு பணத்தின் மீது, எல்லோரின் மீதும் நான் தான் பிரியத்தை போட்டேன். பிரியம் இருப்பது தவறல்ல, பிரியம் எல்லை மீறுவது தவறு அப்படிங்கிறான். பிரியம் இருப்பது தவறல்ல. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லை, பிரிய இல்லைன்னு வைங்க, யார் அமல் செய்வாங்க? சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லை, பிரிய இல்லை அப்படின்னா யார் தான் அமல் செய்வாங்க? அப்ப ஆகிரத்தின் மீது ஆசை வருவதற்கு காரணம் அல்லாஹ் கொடுத்த ஒரு பிரியம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கறாங்க தாஜ்மஹால் பிரியத்தினுடைய கிபிலா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் எங்கெங்கெல்லாம் பிரியம் வைக்கிறார்களோ, ஆண் பெண் மீது, பெண் ஆண் மீது, அவர்கள் அனைவர்களும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தாஜ்மஹால். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது இருந்த பிரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சின்னம் அது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ஒரே ஒரு கட்டிடம், ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு மனிதனுடைய பிரியத்தை எடுத்து காட்டுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவிக்காக வேண்டிய கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், மனைவியினுடைய ஞாபகத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், அது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அற்புதமாக காட்சி அளிக்குது என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வல்லதி ഖലഖலக்கும் மா ஃபி ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மனிதனே உனக்காகத்தான் நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கு. உனக்காக வேண்டித்தான் இந்த வானமும் சரி, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் சரி, ஜிப்ரீல் உட்பட எல்லா மலக்குகளும் உனக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் படைச்சது உனக்காகத்தான். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இந்த மனிதர்கள் மீது எவ்வளவு பிரியம் இருக்கு. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, ஒரு பிரியம் என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லி. உலகத்துல எவ்வளவு பிரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆணுக்கு பெண் மீது வரக்கூடிய பிரியம், பேசும்போது சங்கு வர மாதிரி இருக்கு. டைம் ஆயிடுச்சோ. ஒரு ஆண் பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு பிரியம், பெண் ஆணுக்கு வரக்கூடிய பிரியம், அது உண்மையிலேயே நல்ல முறையில இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா நம்ம பார்க்கலாம். அதுவே தவறான வழியில போச்சு அப்படின்னா துனியாலையும் நிம்மதி பெறுது, ஆகிரத்திலையும் நிம்மதி பெறுது. ஒரு வீட்டுக்கு போன் வருது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா போனை எடுக்கிறாங்க, போனை பார்க்கறாங்க, பேட்டரி லோ அப்படின்னு வருது. உடனே அந்த அம்மா தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏமா பேட்டரி லோன்னு வருது, கொண்டு போய் சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா போனை வாங்கிட்டு போய் ரூம்ல கொண்டு போய் சார்ஜ் போட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. சரி, அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப மறுநாள் காலையில போன் வருது, திரும்பவும் அதே மாதிரி பேட்டரி லோனே வருது. மகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏமா நேற்று சார்ஜ் போட்டியா போடலையா? போட்டேனே அப்படிங்கிறாங்க. திரும்பவும் பேட்டரி லோன் வருது, கொண்டு போய் சார்ஜ் போடுங்க அப்படிங்கிறாங்க. சார்ஜ் போட்டாச்சு. சாயந்தரம் திரும்ப கால் வருது, மறுபடியும் பேட்டரி லோனே வருது. அப்போ ஏதோ மொபைலில் பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்குறாங்க.
சர்வீஸ் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மொபைல் வீட்டுக்கு வருது. வந்த ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப ஒரு ஃபோன் வருது, பேட்டரி லோனே வருது. இப்போதானே நம்ம சர்வீஸ் பண்ணோம், ஏறத்தாழ 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கு, பேட்டரி லோனே வருது அப்படின்னு சொல்லி எங்கள் மகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் பேட்டரி லோன் வருது? மக சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, ஒருவேளை மொபைலே ஃபால்ட்டாக இருக்கும் கூட தெரியுது அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மொபைல் வாங்கியாச்சு. 12,000 13,000 கொடுத்து ஃபோன் வாங்கியாச்சு. வாங்கி சிம் கார்டத்துக்கு போட்ட உடனே 100% சார்ஜ் இருக்குது, ஃபோன் வருது, பேட்டரி லோனே வருது. இது 100% சார்ஜ் இருக்குது, ஃபோனும் புது ஃபோனாக இருக்குது, ஆனாலும் பேட்டரி லோனே வருது, புரியலையே அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப அப்பதான் தெரியுது, தன்னுடைய மகளுடைய காதலனுடைய பெயரை பேட்டரி லோனே சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா பேட்டரி லோனே சேவ் பண்ணியிருக்கு. மகளும் கொண்டு போய் ரூம்ல கொண்டு போய் 1 மணி நேரம் சார்ஜ் போட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட சார்ஜ்னு பாருங்க, எங்க கொண்டு போய் நிக்குது பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண் மீது வைத்துள்ள பிரியம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுதை பாருங்க. நல்ல இருக்கிற குடும்பத்தை கூட வேறு ஏதேனும் ஒரு தவறான ஒரு பிரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது இருக்கக்கூடிய நிம்மதியை போயிருதுங்க. எங்கேயோ படிச்ச ஞாபகம் தான், ஏறத்தாழ கணவன் மனைவி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது, வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இரவு கணவன் மனைவி அவங்க படுத்திருக்கிறாங்க, மனைவியினுடைய செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு சவுண்ட் வருது. கணவர் எடுத்து பார்க்கிறாரு, பியூட்டிஃபுல் இருக்கு. என்னடா பியூட்டிஃபுல், நம்முடைய மனைவிக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் மனைவிக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. யாரா இவன் எவனோ ஒருத்தன் பியூட்டிஃபுல் மெசேஜ் போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அந்த நேரத்தில் எழுப்பி, அது அதாவது திட்டுறது மட்டும் இல்லை, கடுமையான அடி, கடுமையான வேதனை. அந்த ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனைவியை கேட்கிறாங்க. நைட்டு 1 மணிக்கு மேல கேட்குறீங்க, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது வரைக்கும் சண்டையே வந்தது கிடையாது, ஏன் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உன்னுடைய போனுக்கு பியூட்டிஃபுல் மெசேஜ் வந்திருக்குது, எவன் போட்டான், உனக்கு யார் கூடயும் தொடர்பு இருக்கா, என்ன ஏது, நான் யார்ட்டையும் அவ்வளவு பேசுறது இல்லையே. அவங்களுக்கும் குழப்பம், பயங்கரமான குழப்பம், நிச்சயமா நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. காலையில பேசிக்கலாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கணவர் படுத்துட்டு, மனைவிக்கு 2 வகையான நிலைப்பாடு. ஒண்ணு குழப்பம் மனசுல, யார் நமக்கு இந்த நேரத்தில் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, நம்ம யார்கிட்டையும் அவ்வளவு பேசுறது கிடையாது, வச்சது கிடையாது என்று ஒரு குழப்பம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லைட்டா ஒரு சந்தோஷம், இந்த வயசுலயும் நம்மளை பார்த்து ஒருத்தன் பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க, அவன் யாருன்னு பார்க்கணுமா இல்லையா. அதனால கணவருக்கு தெரியாம அந்த மெசேஜை ஒரு பார்வை பார்ப்போம் அப்படின்னு போன் எடுத்து பார்க்கறாங்க. பார்த்த உடனே இப்ப மனைவி கணவனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க, வெடு வெடு விடுக்கிறாங்க. கணவனுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், நம்ம மனைவி நம்ம இந்த மாதிரி செய்ய, அதை எதிர்த்து கூட பேசாத, இப்ப என்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது ராத்திரி நேரத்துல கணவன் கேட்கிறாரு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி. மொபைல் சார்ஜ் போட்டிருக்கு, பேட்டரி ஃபுல்னு வந்திருக்குது, அதை போய் நீ பியூட்டிஃபுல் நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு ரஹமத்துங்க. உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாதுங்க. அந்த நபரை பற்றிய எல்லா செய்திகளும் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டு, அவர் அணிந்த செருப்பினுடைய வாருடைய எண்ணிக்கை அது கூட கிதாபுல இருக்கு. அவர் அணிந்த செருப்பினுடைய வாருடைய எண்ணிக்கை அது மட்டும் இல்லை, தாடியில் இருக்கக்கூடிய நரைமுடியினுடைய எண்ணிக்கை, அவருடைய நடை எப்படி இருக்கும், மேட்டில் ஏறும்போது அவருடைய நடை எப்படி இருக்கும், இறங்கும் போது அவருடைய நடை எப்படி இருக்கும், எல்லா விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, நான் மாதவிடாயாக இருந்தேன்,
பொதுவாகவே தெரியும், மாதவிடாயா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதாவது ஒரு அசுத்தமான நிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் மாதவிடாயுடைய நிலையில் இருக்கிறேன், அவங்க மேல தொழுகை கடமை கிடையாது, மற்றபடி எந்த வணக்கமும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தண்ணி குடிச்சாங்க. நல்லா கவனிக்கணும், தண்ணி குடிக்கிறாங்க, அதுவும் மாதவிடாயுடைய காலத்துல தண்ணி குடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே தண்ணியை முழுசா குடிச்சிட வேண்டாம், கொஞ்சம் மிச்சம் வைங்க, எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது. ஆயிஷாவே தண்ணியை முழுசா குடிச்சிட வேண்டாம், கொஞ்சம் மிச்சம் வைங்க அப்படிங்கிறாங்க. நான் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு சொல்றது? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்ப்பட்ட பரக்கத்தான தண்ணியை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, அதுவும் தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறாங்க. மனைவிங்க முக்கியமான விஷயம் தாங்க. மனைவிட்ட கேட்கிறாங்க, தண்ணியை முழுசா குடிச்சிடாத, கொஞ்சம் மிச்சவை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் தண்ணியை குடிச்சாச்சு. ஒரு அரை கிளாஸ் தண்ணியை திரும்ப கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிளாஸை வாங்கிட்டு மறுபடியும் குடிக்கல, திரும்ப ஆயிஷாட்டே கொடுக்குறாங்க. அதற்கு ஆயிஷாவுடைய முகம் மாறுது. என்னாச்சு, குடிப்பாங்கன்னு நினைச்சா மறுபடியும் எங்கிட்டே கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதற்கு ஆயிஷா அவங்க வாங்கிட்டாங்க. கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யார் ரசூலல்லாஹ் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட வார்த்தை, அதற்கு ஆயிஷாவே இந்த கிளாஸ்ல எந்த இடத்துல நீ வாய் வச்சு தண்ணி குடிச்ச அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி வார்த்தை பாருங்க. இந்த கிளாஸ்ல எந்த இடத்துல நீ வாய் வைத்து குடித்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்தை காட்டுறாங்க. அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாய் வச்சு குடிக்கிறாங்க. அப்படின்னா தன்னுடைய மனைவியை அவங்க எப்படி நடத்திருப்பாங்க, மனைவியினுடன் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விஷயமும் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. ஸுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க. ஏன் சொல்ல வர்ற அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா உலகத்திலேயும் சந்தோஷம், ஆகிரத்திலேயும் நிம்மதி, சந்தோஷம் தாங்க. அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப விருந்தாட்ட கேட்கறாங்க, நீங்க எதுவும் டீ எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. டீ எடுக்கிறதுக்காண்டி போகும்போது வழியில இருந்த ஒரு கிளாஸ்ல அவங்களுடைய கால் பட்டுடுச்சு. ஒரு கண்ணாடி டம்ளர் உடைஞ்சிடுச்சு. இப்ப மனைவியை பார்த்து ஸுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மன்னிச்சிடுமா, நான் தான் பார்க்காம வந்துட்டேன், என் மேலதான் தப்பு, மன்னிச்சிடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனைவி சொல்றாங்க, நீங்க மன்னிச்சிடுங்க, நீங்க வர்ற வழியில நான் தான் தெரியாம அந்த கிளாஸை வச்சுட்டேன், நீங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது நடக்குமா அந்த நிகழ்ச்சி? கணவர் மனைவிட்ட கேட்கிறாங்க, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கிறாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வர்ற வழியில நான் தான் தெரியாம வச்சுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விருந்தாளி. பார்த்துட்டு கேட்கிறாங்க, உங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரச்சனையே வராதா அப்படின்னு சொல்லி. வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரே ஒரு ஹதீஸை சொல்றாங்க அவங்க. ஒரே ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை என்னைக்கு நாங்கள் படிச்சோமோ இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம், பின்பற்றிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொன்னாங்க, ஸுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க,
கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து நம்ம நியத்து வைப்போம், நம்முடைய வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின்படி மௌத் வரைக்கும் அமல் செய்ய வேண்டும் என்று நியத்து வைப்போம். சொன்னாங்க துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பொறுப்புதாரி, நான் பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, நான் கேரண்டி சொர்க்கத்துல மத்தியில ஒரு வீடு வாங்கி தர்றேன். சொர்க்கத்துல மத்தியில, அவங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், சொர்க்கத்துல வீடுன்னு சொல்ல வரல, சொர்க்கத்துல மத்திய பகுதியில ஒரு வீடு ஒன்று வாங்கி தர்றேன், நான் பொறுப்பு, நான் கேரண்டி, நான் நிச்சயம் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, அவங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை தான். என்ன செய்யணும்? லிமன் தரக்கல் மிரா அபில் ஜிதால வஹுவ முஹிக்குன். கண்ணியமானவர்களே, சொல்லுவாங்க, யார் சண்டை சச்சரவை பிரச்சனையை விடுகிறாரோ அவருக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சண்டை போடுறத யார் விடுகிறாரோ அவருக்கு வீடு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு முகைக்கும், அந்த சூழ்நிலை சண்டை போடுவதற்கு உரித்தான சூழ்நிலை, கத்த வேண்டிய சூழ்நிலை, அடிக்க வேண்டிய சூழ்நிலை, கோபப்பட வேண்டிய சூழ்நிலை, அவ்வளவு கடுமையான சூழ்நிலை. ஆனாலும் கூட தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு யார் தர்க்கத்தை விடுகிறார்களோ அவருக்கு நான் பொறுப்பு, சொர்க்கத்தை வீடு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸை கொண்டு வந்தா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு வீடு கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். வீடு அது பாட்டுக்கு சொல்ல போனா இந்த பரமத்தி வேடுவரே சொர்க்கத்துல இருக்கும். யாரும் சொன்னாங்களா இல்லையா, சொர்க்கத்துடைய பூமி அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நமக்கு வீடு அங்க கிடைச்சிருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட துன்னூன் மிஸ்ரி அவர்கள் சொல்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் சண்டை சச்சரவு வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் நானும் ஒரு வீட்டை வாங்குகிறேன், என் மனைவியும் ஒரு வீட்டை வாங்குறாங்க. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பிரியம் வர்றப்ப எல்லா விஷயங்களையும் பின்பற்றுவது ரொம்ப லேசாகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிறந்த உடனேயே தாய்ப்பால் அப்புறம் முதல்ல நம்முடைய காதுல பாங்கு சொல்லப்படும். பாங்கில் வரக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரையும் அல்லாஹ்வுடைய பெயரையும் முதலில் காதில் வாங்கி உள்ளத்திற்கு சென்ற பிறகுதான், அதற்கு பிறகுதான் தாய்ப்பால் வைத்துக் கொள்ள போதுங்க. முதலிலேயே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருவித பிரியத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடுறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவா நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், நடைமுறையில பார்க்கிறோம். எங்கேயாவது யாராவது ஒரு ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு தப்பான செய்தியை சொல்லிட்டாங்க, அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கும்படியாக ஏதாவது ஒரு வரைபடமோ ஏதாவது ஒரு செய்தியோ வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் கொந்தளிக்கும். எப்படி எங்க நபியை பத்தி பேசலாம், எப்படி எங்களுடைய நபியை பத்தி அப்படி எழுதலாம், அந்த மாதிரி வரையலாம், இந்த மாதிரி வரையலாம், கடுமையான கோபம், கடுமையான கொந்தளிப்பு எல்லா பக்கம் நம்ம பார்க்கிறோம். அதற்குண்டான ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள் எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவோ. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது பிரியம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடைமுறையும் பார்க்கிறப்ப அவர்கள் மாற்று மதத்தவர்களை நம்ம பின்பற்றிட்டு வர்றோம். அதே கிறிஸ்தவர்கள், அதே நஸ்ரானிகளை நம்ம பின்பற்றி வரோம். யாரு நபியை தரக்குறைவாக பேசினார்களோ ஒரு பக்கம் அவர் மீது கோபப்படுறோம், இன்னொரு பக்கம் அவர்களைத்தான் வாழ்க்கையை பின்பற்றிட்டு வர்றோம். அவங்களுடைய உடையத்தான் நாம் அணிஞ்சுக்கிட்டு வர்றோம். தாடியை எடுக்கிறோம், மீசையை வளர்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு செயலும், எல்லா செயலும் அவங்களைத்தான் ஃபாலோ பண்றோம். இது எப்படி ரெண்டையும் எப்படி ஒன்று சேர்க்க முடியுது? ஒரு பக்கம் கொந்தளிக்கிறோம், இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எது உண்மை?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவங்களுடைய ஆட்சி காலங்க. மதீனால அவங்க ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யப்படுது. மஸ்ஜித் நபவியில எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. அதனால மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துகிட்டு. விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த, மனைவியோடு வாழ்ந்த வீட்டை இடிச்சாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, சொல்ல போனா 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு, ஏறத்தாழ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு வச்சுக்காங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு கூட வச்சுக்காங்களேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகள் கழித்த பின்னாடி இப்ப மஸ்ஜித் நபவியை விரிவாக்க செய்யணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுகளை இடிச்சாங்க. அப்பதான் விரிவாக்கம் செய்ய முடியும். வீடுகளை வச்சுட்டு விரிவாக்கம் செய்ய முடியாது, மக்களுடைய எண்ணிக்கை கூடுது. அதனால தொழுகைக்கு இடம் வேணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை இடிக்கணும். இப்ப அரசருடைய தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளை இடியுங்கள் அப்படின்னு சொல்லி. மக்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு அவ்வளவு அழுதார்கள், கடுமையாக அழுகிறார்கள். சயீத் இப்னு முஸையப் அவங்க சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மக்கள் எப்படி அழுதார்களோ அதே மாதிரி, சொல்ல போனா அதை விட கூடுதலான நபர்கள் அழுவதை நான் கண்டேன் அப்படிங்கிறார். எல்லா மக்களும் அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இடிக்கப்படுவதை கண்டு ஒட்டுமொத்த மக்களும் அழுகிறாங்க. ஆனா வேற வழி இல்லை, விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா இடிச்சாகணும், வேற வழி இல்லை. கண்ணியமானவர்களே, இடிக்கும் போது ஒட்டுமொத்த மதீனாவும் அழுகுது. சயீத் இப்னு முஸையப் அவங்க சொல்லுவாங்க, வார்த்தை சொல்லுவாங்க, நபியோடைய வீடு இடிக்கப்படுவது அவர்கள் வாழ்ந்த வீடு பரக்கத்தான ஒரு வீடாச்சே, இப்படிப்பட்ட ஒரு வீடு இடிக்கப்படுது என்ற ஒரு காரணத்திற்காக அல்ல அப்படிங்கிறார். நபியோடைய வீடு பரக்கத்தான வீடு, அந்த வீடு மதீனால இருக்கணும், இருக்க பரக்கத்து, அதை போய் இடிக்கிறாங்களே என்ற காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நாங்க அழுதோம் அப்படின்னா அதுக்குண்டான காரணத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமான நபி மட்டும் இல்ல, பிரியமான மனிதர். அவருக்காகத்தான் உலகத்தை அல்லாஹ் படைச்சேங்கிறான். இப்படி நம்ம சொன்னோமா இல்லையா, ஆரம்பத்துல ஷாஜகான் தன் மனைவிக்காண்டி ஒரு தாஜ்மஹாலை கட்டினார். ஒரு மனிதர் தானே அவரு, ஒரு தாஜ்மஹால் கட்டினார். அல்லாஹ் நினைத்திருந்தார் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டி கொடுத்திருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த வீடு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு காட்சியாக இருக்க வேண்டும். ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான நபி எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்தார் அதை நீங்க பாருங்க, அது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு நபி, அல்லாஹ் நினைச்சிருந்தா தன்னுடைய நபியை ஒரு பெரிய ஒரு மாளிகையில், வைர மாளிகையில், தங்க மாளிகையில் அல்லாஹ் வாழ வச்சிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, நான் நினைச்சா இப்ப இருக்க இந்த உஹதுடைய மலை தங்கமாக மாற வேண்டும் என்று நான் நினைத்தால் அது மாறும் மட்டுமல்ல, நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் கூடவே வரும் அப்படின்னு சொன்னாங்க. என் கூடவே வரும் சொன்னாங்க. அவ்வளவு பிரியமான ஒரு நபி. அப்படிப்பட்ட நபி எந்த மாதிரியான வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட வீட்டுல வாழ்ந்தாங்க, அந்த வீட்டை பின்னால் வரக்கூடிய மக்கள் பார்க்க வேண்டும். சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கு, அதாவது ஆயிஷா அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செய்யும் பொழுது என் காலின் மீது அவங்களுடைய தலை படும், நான் காலை கொஞ்சம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வீட்டுடைய நீள அகலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் போது
ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய காலில் படும் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அறை, எப்படிப்பட்ட ஒரு வீடு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ள போகும்போது தலை நிலையில் தட்டும் அப்படிங்கிறாங்க, குனிஞ்சுதான் போவாங்க. அப்ப அந்த வீடு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பின்னால் வரக்கூடியவங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, பின்னால் வரக்கூடியவங்க பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட வீட்டை இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, இதுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வச்ச ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அவர்கள் உலகத்தை எப்படி பார்த்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண் வீட்டுக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு தேவைக்காண்டி வர்றாங்க. பார்க்கிறப்ப வீட்டுடைய ஒரு ஓரத்துல இப்படியே வார்த்தை வருங்க, கிழிந்த ஓலப்பாய் கிடக்குது, கிழிந்த ஓலப்பாய் கிடக்குது. அப்ப கேட்கிறாங்க, அந்த பெண்ணு கேட்கிறாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறாங்க, இந்த ஓலப்பாய் என்ன பாய் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கக்கூடிய பாய் அப்படிங்கிறாங்க. யார் வாழ்ந்ததுங்க? நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நபி அவர்கள் படுக்கின்ற பாயுடைய பாய் எப்படிப்பட்ட பாய்? பேரித்த மரத்தினுடைய ஓலப்பாய், அதுவும் கிழிந்த நிலையில் கிடக்கக்கூடிய ஓலப்பாய். அப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு புதுசா ஒரு படுக்கை ஒன்று இருக்குது, ஒரு பெட் இருக்குது, அது பேரித்த பழத்தினுடைய நார்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பெட்டு, கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும் போங்க அப்படின்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே அவங்களுடைய தேவைகளை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள பார்க்குறப்ப புதுசா ஒரு பெட்டு கிடக்குது, ஒரு படுக்கை கிடக்குது. இது என்னதுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பெண்ணு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ருத்தீஹி, இதை நீங்க திரும்ப கொடுத்துருங்க, நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு அவங்க பள்ளிக்கு போயிட்டாங்க, தொழுகைக்கு போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு மனசு வரல, ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, இதை போய் எப்படி திரும்ப அனுப்புறது, இருக்கட்டுமே என்பதாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, பார்க்குறாங்க அந்த பெட் அங்கேயே கிடக்குது. என்னாச்சு? கொடுத்துருங்க, திரும்ப கொடுத்துருங்க, ருத்திக்கு திரும்ப கொடுத்துருங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காண்டி வெளியே போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவங்க ரெண்டாவது சொல்லியும் திரும்ப கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம் மனசுல கிடக்குது. என்ன, சரி எப்படியாவது பார்க்கறப்ப கொஞ்சமாவது மனசு மாறாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப ஒரு மாதிரியா இருந்திருக்கும், அடுத்தடுத்து பார்க்கறப்ப கொஞ்சம் ஆசை வருமா இல்லையா? அதனால எப்படியாவது சரி இருக்கட்டுமே என்று சொல்ல மாட்டாங்களா என்ற ஒரு மனசுல ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. மூணாவது முறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது அதே படுக்கை அங்கே கிடக்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கொஞ்சம் தடிக்குது, கொஞ்சம் வேகமா சொல்றாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க கொடுக்காம அப்படி வச்சே இருக்கிறீங்க, திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, இந்த படுக்கை, நீ இந்த படுக்கை மீது நீ ஆசைப்படுற, நான் நினைச்சா இந்த படுக்கை மட்டும் இல்ல, என் பின்னால் இருக்கிற உஹது மலையை தங்கமாக்கி தங்க வீடு என்னால கட்ட முடியும். இப்ப நம்ம தங்குற வீடு, இப்ப நம்ம இருக்கிற வீடு தங்க வீடு, தங்குற வீடு, நான் நினைச்சா தங்க வீடை கட்ட முடியும். தங்க எப்படியோ வாழ முடியும் நினைச்சா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு எதுக்காக வேண்டி நம்ம 24 மணி நேரம் எந்த விஷயத்துக்காக வேண்டி நம்முடைய நேரம் காலத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய சிந்தனையை, மன உளைச்சலை சம்பாதிக்கிறோம்? ஒரு வீடு கட்டணும் என்பதற்காக வேண்டி ஏறத்தாழ 60-70 வருஷமாக எவ்வளவு மன உளைச்சல்கள், எவ்வளவு மன கஷ்டங்கள். 50 வயசு வரைக்கும் வீட்டை கட்டுறாங்க, 50 வயசுக்கு மேல தன்னுடைய மரணம் வரைக்கும் வீட்டுக்காக வாங்கி கடனை கட்டிக்கிட்டே இருக்காங்க, கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வீட்டை கட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்காக வேண்டி வாங்கி கடனை கட்டுறாங்க. கடைசியில நிம்மதியாக வாழலாம் நினைக்கும் பொழுது உயிர் அல்லாஹ் தஆலா எடுத்துறான். அதுக்கு பிறகு அந்த வீட்டுல ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எந்த மனைவியும் இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல, என்னுடைய கணவன் எனக்காக வேண்டி என் கூடவே ஏறத்தாழ பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, இந்த வீட்டை அவர் தான் கஷ்டப்பட்டு கட்டினார், இரவு பகலாக உழைத்து கட்டினார், அதனால ஒரு வார காலம் என் கூட இருக்கட்டும். யாரா சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க இந்த வாழ்க்கை. எந்த விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ சிரமப்படுறோமோ அது எல்லாமே ஒரு குறுகிய கால ஒன்றுங்க. ஹஜ்ரத் ஹப்ஸாட்ட கேட்பாங்க, சஹாபாக்கள் கேட்பாங்க. ஹஜ்ரத் ஹப்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஹஜ்ரத் உமருடைய மகள். ஹஜ்ரத் ஹப்ஸாட்ட கேட்பாங்க, ஹப்ஸா அவர்களே, ஒரு முக்கியமான ஒரு தகவல், இது முக்கியமான தகவல் இருக்குது கண்ணியமானவர்களே. சஹாபாக்கள் கேட்பாங்க, ஹப்ஸாட்ட கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்ம தூக்கம் வருதுல, எல்லாத்துக்கும் தூக்கம் வருதா? நல்ல காத்தடிக்கிற மாதிரி இருக்கு இல்லை? சும்மாவே தூக்கம் வரும், நல்லா காத்தடிச்சா இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருமானது இல்லை. ஹைர், ஹஜ்ரத் ஹப்ஸா அவங்ககிட்ட கேட்பாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுக்கை விரிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு போர்வையை காட்டுறாங்க, ஒரு துணியை காட்டுறாங்க, இதுதாங்க என்னுடைய படுக்கை, இதை ரெண்டா விரிச்சு படுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு ஒரு மேற்கொண்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, இந்த விரிப்பை எப்பவுமே ரெண்டா தான் நாங்க விரிப்போம் படுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் இந்த படுக்கை விரிப்பை நான் நாளாக மடிச்சு போட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்து முடிச்சிட்டு காலையில எந்திரிக்கிறப்ப என்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி படுக்கைக்கு நம்ம படுக்கும்போது கீழே என்ன விரிப்பு இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எப்போது விரிக்கிற விரிப்பு தாங்க அது, ரெண்டா விரிப்பை இன்னைக்கு நாளா விரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லுவாங்க அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, இந்த படுக்கையினுடைய மென்மை மனாத்தினி அன் கியாமில் லைல், தஹஜ்ஜுத் தொழுகை விட்டும் என்னை தடுத்து விட்டது அப்படிங்கிறாங்க. சொன்ன வார்த்தையை கவனிங்க, இந்த படுக்கையினுடைய மென்மை தஹஜ்ஜுத் தொழுகை விட்டும் என்னை தடுத்து விட்டது என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு உலமாக்கள் எழுதுவாங்க, ஒரு விளக்கம் எழுதுவாங்க, எந்த உடம்பு ராகத்தையும் சுகத்தையும் தேடுகிறதோ அந்த உடலுக்கு அந்த உடம்பிற்கு இபாதத் நசீபில வராது அப்படின்னு. எப்படி வார்த்தை பாருங்க, எந்த உடல் ராகத்தை தேடுதோ, இன்னும் கொஞ்சம் சுகத்தை தேடுதோ, இன்னும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்று சுகத்தை தேடக்கூடிய அந்த உடலுக்கு இபாதத் வழி விடாது அப்படிங்கிறாங்க. இபாதத்து கிடைக்காது அப்படி நபி அவர்களுக்கே கிடைக்கலையே. இன்னைக்கு அதே சுகத்துக்காகத்தான் நம்ம உலகம் 24 மணி நேரம் கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். ஒரு பக்கம் உலகத்துல, அதாவது தமிழகத்திலையும் கஷ்டப்படுறோம், இந்த வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க. குடும்ப வாழ்க்கையே விட்டுட்டு அவங்க குடும்பத்துக்காக ஓடுறாங்களோ இல்லையோ, ஆனா குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடுறாங்க. ஏறத்தாழ 2 வருஷங்கள், பல வருஷங்கள் கண் முன்னால பார்க்கிறோம். வெறுமன ஒரு மொபைலிலேயே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கைங்க இது? கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு இதுல படிச்ச ஞாபகம் தான். ஒரு அறிவிப்பு, ஒரு விளம்பரம் ஒன்று வருது, வெளிநாட்டில் ஒரு வேலை ஒன்று இருக்குது, யார் வர்றீங்க அப்படின்னு சொல்லி. என்ன வேலை அப்படின்னா போட்டோ எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லி, போட்டோ எடுக்கிற வேலை அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அதுக்குள்ள மாதிரி போன படித்தவங்க ஃபோட்டோ எடுத்து யாருக்கு பழக்கம் இருக்கோ நிறைய பேர் போனாங்க. அப்போ அதிகமான பேர் செலக்ட் பண்ணியாச்சு, போயாச்சு. இது கற்பனையா நிஜமானு தெரியல, ஒரு இதில் படித்தது தான். அப்போ அங்கே போன பின்னாடி, அதாவது நம்ம வெளிநாடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்ன வாழ்க்கைங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஃபோன் பண்ணுறப்ப அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கிறாம்பாங்க. நல்லா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியாது. நல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நாம இங்கேருந்து ஃபோன் போட்டு கேட்போம், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம். இப்போ வாப்பா கேட்பாங்க, உமா கேட்பாங்க. அங்கே அவன் அந்த நபர் சொல்லுவாங்க, அந்த மகன் சொல்லுவான் மதியம் பிரியாணி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சாப்பிட்டாங்கிறது அவனுக்கு தான் வெளிச்சாது. எல்லாமே எல்லா ரகசியமும் அவனுக்கு தான் தெரியும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக சொல்லக்கூடிய பதில் என்னதான். இப்போ அந்த இதில் வருது ஃபோட்டோ எடுக்கிற வேலை, எல்லாம் ஒரு 5-6 பேர் வெளிநாட்டுக்கு போயாச்சு. பார்த்தா எல்லாத்தையும் எங்கே கொண்டு விட்டுருக்காங்க, ஒட்டகத்துடைய பண்ணையில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிற வேலைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒட்டகத்துடைய பண்ணையில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. பொருத்தமாக படலையே.
இன்னும் கேமராவும் தரல கையில. சரி என்ன வேலைன்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஒரு பொறுப்புதாரி ஒரு ஆள் இருக்கா, அவங்க கேட்கறாங்க, போட்டோ எடுக்கிற வேலைன்னு சொன்னீங்க, ஒட்டகத்துடைய பண்ணையில நாங்க நிக்கிறோம், கேமராவும் தரல ஒண்ணும் தரலையே அப்படின்னு சொல்லி. போட்டோ எடுக்கிற வேலைன்னா என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. போட்டோ எடுக்கணும் கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாரு, அது இல்லை. ஒட்டகம் போட்டா நீ எடுக்கணும். எப்படி பாருங்க, வார்த்தை எங்க போய் நிக்குது பாருங்க. ஒட்டகம் போட்டா நீ எடுக்கணும், அதான் வேலை அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டையும் அந்த வார்த்தையை அப்படியே சேர்த்து விட்டாங்க, போட்டோ எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லி. இப்படி பல வகையான ஏமாற்றங்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, குடும்பத்திற்காக வேண்டி நம்ம படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாமே ஒரு பக்கம் உலகத்திலையும் பெரிய நஷ்டத்தை கொடுக்குது, இன்னொரு பக்கம் ஆகிரத்திலையும் பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம பார்க்கணுங்க. அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, மிருகங்கள் கூட. டைம் ஆயிடுச்சு அதுங்க, மணி என்ன இருக்கு, மணி என்ன போயிட்டு 8 ஆயிடுச்சா? ஏதோ ஒரு இடத்துல ஞாபகம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்ப கேட்குறாங்க, இந்த பேச்சாளர் கேட்குறாரு, எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன்னால் இருந்த ஒரு ஆள் சொன்னார், எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் பேசுங்க, நாங்கள் 1/4 மணி நேரத்தில் போயிடுவோம், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க. அது மாதிரி எல்லாரும் போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது மிருகங்களுக்கு கூட அல்லாஹ் மனசுல ஒரு பிரியத்தை போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்காண்டி போயிருக்காங்க. அப்ப குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு முன்னால 100 ஒட்டகங்கள் நிக்குது. 100 ஒட்டகங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுப்பதற்காக வேண்டி, அவங்க கையால் அறுப்பதற்காக வேண்டி 100 ஒட்டகங்கள் நிக்குது. இப்ப ஒவ்வொன்றா அறுக்கிறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாராகிறாங்க. அதை பார்த்த சஹாபாக்கள் அறிவிப்பு செய்றாங்க. பொதுவா ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்ம அறுக்காத எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதை மலத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆட்டையே எடுத்துக்கங்களேன், என்ன பாடுபடுறோம் நம்ம. ஆனா அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, எல்லா ஒட்டகங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி தன்னுடைய கழுத்தை நீட்டியதா அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக இல்லை, வேக வேகமாக வந்துச்சான். என்னைய முதல்ல அருங்க, என்னைய முதல்ல அருங்க, என்னைய முதல்ல அருங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த இதுல அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல எழுதுறாங்க, ஒரு வார்த்தை ஒன்று எழுதுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 ஒட்டகத்தை அவங்களால அறுக்க முடியாது. ஏன்னா அவரும் மனிதர் தானே, எப்படி அறுக்க முடியும்? அதனால எப்படியோ ஒரு 5-6 ஒட்டகமோ 10 ஒட்டகமோ மிஸ் ஆகத்தான் செய்யும். அந்த மிஸ் ஆகக்கூடிய ஒட்டகத்துல தான் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக ஒட்டகங்கள் ஓடி வந்துச்சான். நபி அவர்களின் கையிலேயே அறுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களாலே அறுபட வேண்டும்ங்கிறது ஆக மிகச் சிறந்த பாக்கியம் ஆயிடுச்சு என்பதற்காக வேண்டி ஒட்டகம் ஓடி வந்துச்சுங்க. அதாவது இங்க நம்ம கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையால தீனி கொடுத்தாங்க, அதை ஒட்டகங்கள் வேகமா வந்து சாப்பிட்டுச்சு. அப்படி நடந்ததுன்னா கூட பெரிய விஷயம் இல்லையே. அறுபடுது, துடிக்க துடிக்க அறுபடுது, கொஞ்ச நேரத்தில் துடிச்சு சாக போகுது. அப்படிப்பட்ட அந்த ஒட்டகங்களுடைய மனசுல அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போட்டிருக்கான், நபி அவர்களின் கைகளாலேயே நாம் அறுபட வேண்டும் என்று ஒவ்வொரு ஒட்டகமும் விரும்பி விரும்பி ஓடோடி வந்துச்சாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் கல்புல போட்டிருப்பான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும், என்னென்ன விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
ஹாத்திம் தாய், அதாவது இஸ்லாத்திலேயே சொல்லப்போன உலக வரலாற்றிலேயே ஆக மிகச்சிறந்த கொடை வல்லல். யாரு போய் கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கொடுக்கிறதுக்கு அவருடைய பெயர் அவ்வளவு ஒரு பிரபல்யமான ஒரு பெயர், ஹாத்திம் தாய். அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு நபர் அவர். அவருடைய பேரனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹஜ்ரத் ஹுசைன் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல சந்திச்சு அது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாத்திம் தாய் அவர்கள் அவருடைய பேரன் தன்னுடைய ராதாவை பத்தி, தன்னுடைய நானாவோ ராதாவோ பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. என்னுடைய ராதா, அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, யார் வந்து என்ன கேட்டாலும் சரி கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதோட நிப்பாட்டல, மேலும் சொல்றாரு அந்த மகன், அந்த பேரன் சொல்றாரு, ஒரு யாசகன் கேட்க வந்த ஒரு நபர் ஒரு வாசல்ல கேட்டாலும் அப்பவும் கொடுப்பாரு. அதே யாசகன் இன்னொரு வாசல் வழியாக வந்து கேட்டாலும் அப்பவும் கொடுப்பாரு. அதே யாசகன் அடுத்தடுத்து எத்தனை வாசல்ல வந்து கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். என்னுடைய ராதா கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை கூட நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேனப்பா, அந்த வாசல்ல உனக்கு கொடுத்துட்டானே, உனக்கு இல்ல, ஏற்கனவே கொடுத்தாச்சு என்று சொல்லவே மாட்டார். கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹஜ்ரத் ஹுசைன் அவர்கள் இதை கேட்டுட சொன்னாங்க, சரி இது உங்களுடைய ராதாவுடைய கொடைத்தன்மை, அவருடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். என்னுடைய ராதா, என்னுடைய நானாவை பத்தி நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று ஏதாவது ஒண்ணு கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு கொடுப்பாங்க. அடுத்து இவன் எந்த வாசலுக்கும் போக வேண்டிய தேவை வராது, எந்த வாசலுக்கும் எப்பவும் தேவை வராது, அந்த அளவுக்கு கொடுப்பார்கள் என்பதாக அவங்க சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் மட்டுமல்ல, யார் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் அப்படியே மாற்றி அமைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 40 வயசுக்கு முன்பாக, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்பாக அரபுகள் தங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நபரை அறிமுகப்படுத்தும் போது மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி அறிமுகப்படுத்தும் போது இந்த வர்றா பாருங்க, இவன் தான் ஹாதா ஷைத்தானும் மின் ஷைத்தானில் அரபுடைய ஷைத்தானிலேயே ஆக மிக மோசமான ஷைத்தான் அப்படின்பாங்க. இன்னொரு ஆளை பத்தி சொல்லும் போது இந்த வர்றா பாருங்க, ஹாதா கல்புன் மின் கிலாபில் அரப், இவன் அரபுடைய நாய்களிலேயே மிக மோசமான நாய். இப்படி கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவர்களுக்குள் ஒரு ஆள் அறிமுகப்படுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள், பிரியப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறாங்க. அதே சஹாபாக்களை தான் நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். எந்த சஹாபியை அரபுடைய ஷைத்தானிலேயே ஆக மிக மோசமான ஷைத்தான் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதோ, எந்த மனிதரை அரபுடைய நாய்களிலேயே மிக மோசமான நாய் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அந்த நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிமுகப்படுத்தினார்கள். தோழர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இவர்தான் ஹாதா அமீரு ஹாதிஹில் உம்மா, இவர்தான் என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயத்தினுடைய மிகவும் நம்பிக்கைக்குரியவர். இவர்தான் காரியம் ஹாதிஹில் உம்மா, இவர்தான் என்னுடைய சமுதாயத்திலேயே அழகாக ஓதக்கூடிய மிகச்சிறந்த காரி என்பதாக சொன்னார். எப்படி வாழ்க்கை மாறுது பாருங்க. ரொம்ப வருஷம் இல்லைங்க, குறுகிய கால வருஷத்திலேயே அல்லாஹ் எப்படி மாத்தினா பாருங்க. அல்லாஹ் மாத்தி காட்டுவாங்க. நம்முடைய கல்வை சுத்தமா வச்சுக்கணுங்க. இப்ப இந்த விழா நடக்குது, இந்த இடத்த நம்ம எவ்வளவு சுத்தம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு அழகா வச்சிருக்கோம், எவ்வளவு அழகா நம்ம இந்த மஜ்லிஸ அழகா வச்சிருக்கோம். நபியை பத்தி பேசக்கூடிய இந்த இடமே இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உள்ளத்துல நாம வச்சிருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த உள்ளம் எவ்வளவு அழகா இருக்கணும், எவ்வளவு சுத்தமா இருக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய இடம் இவ்வளவு சுத்தமா இருக்குது அப்படின்னா, அந்த நபி அவர்களை நம்முடைய உள்ளத்துல வைக்க போறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் எவ்வளவு சுத்தமா இருக்கும். கத் அஃலஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை யார் சுத்தமா வச்சிருக்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுறாங்க, சத்தியமிட்டு சொல்லி காட்டுறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள், கடந்த காலம் எப்படியோ கடந்துடுச்சு இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் தேடி 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 கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹதீஸ்ல வந்தது மாதிரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இங்க நாங்க உங்களை பிரியப்படுறோம், உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப பிரியப்படுறோம், வீட்டுல இருக்கும்போது உங்க ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு நிம்மதியே வரும், அப்படி நாங்க இருக்கிறோம். ஆனா இதே நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிருவீங்க, நாங்க எங்க இருப்போம்னே தெரியாது, உங்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருந்தாலும் சஹாபாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு ஹதீஸ், அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்த ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அப்படின்னு உலமாக்கள் எழுதுறாங்க. யார் யாரை விரும்புகிறார்களோ பிரியப்படுகிறார்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்பதாக சொன்னார். சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியத்தை அல்லாஹ் தருவானாக. நாளைக்கு கியாமத்துடைய நாள் சொர்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. என்ன விஷயம் பேசப்பட்டதோ, என்ன விஷயத்தை நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த விழாவுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் என்னென்ன வகையில் எல்லாம் சிரமப்பட்டார்களோ, உழைப்பை போட்டார்களோ, அவர்களுடைய ஹலாலான தேவைகள், ஹலாலான ஆஜத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நேரங்காலத்தை ஒதுக்கி வந்த நம் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் அவருடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக திரும்ப அனுப்பி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழாக்கள் எல்லாரும் மேடைக்கு வாங்க, ஆலிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டி இருக்குது, சீக்கிரம் வாங்க. துவாக்கு பின்னாடி இஷா தொழில் நடைபெறும். அதை தொடர்ந்து பெண்களுக்கு டைனிங் ஹால்லையும் ஆண்களுக்கு மரசாவிலையும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளும். விழாக்கள் எல்லாரும் மேடைக்கு வாங்க, ஆலிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டி இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லிட்டு முடியாது, சீக்கிரம் வாங்க கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலமா பெருமக்கள் மேலே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆரம்பமாக மதுருல்லா ஹஸரத் தாவூதி அவர்களுக்கு நிர்வாகிகள்